கும்பகோணத்தில் மகாமகம் விரைவில் நடக்க உள்ள நிலையில் அங்குள்ள ஆலயங்கள் பலவற்றிற்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்று வருகிறது. அதேபோல பழமையான அரசு கட்டடங்களையும் புதுப்பிக்கும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. பழமையான அரசு பள்ளி கட்டடங்களும் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. பானாதுறையில் உள்ள அரசு பள்ளி கட்டடம் இடிக்கப்பட்டு மீண்டும் கட்டித் திறக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே இந்திய தேசிய மாதர் சம்மேளனத்தின் மாவட்ட மாநாடு நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அந்த அமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் பத்மாவதி, மக்களின் பொருளாதாரத்தை சீரழிக்கும் மதுபான கடைகளை உடனடியாக மூட வேண்டும் என்று வலியுறுத்தினார். திருவண்ணாமலை அருகே உள்ள நாயுடு மங்கலத்தில் சர்வேயராக பணியாற்றி வரும் சக்திவேல் லஞ்ச ஒழிப்பு துறையினரால் கைது செய்யப்பட்டார். நில அளவை தொடர்பாக சவுந்தரராஜன் குடும்பத்தாரிடம் இருந்து 6000 ரூபாயை லஞ்சமாக பெற்றபோது கையும் களவுமாக பிடிபட்டார். புதுச்சேரி வில்லியனூர் மகளிர் காவல் நிலையத்தில் லஞ்சம் பெற்றுக்கொண்டு வழக்கு பதிவு செய்வதாக குற்றஞ்சாட்டி பொதுமக்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினர். கிராமப்புற மக்கள் பாதுகாப்பு இயக்கம் என்ற அமைப்பு இப்போராட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தது. டெங்கு காய்ச்சல் காரணமாக காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஞானவள்ளி என்பவர் உயிரிழந்துள்ளார். சென்னை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் நேற்று திடீரென உயிரிழந்தார். ஞானவள்ளியின் இறப்பு சான்றிதழை மருத்துவமனை நிர்வாகம் தர மறுப்பதாக உறவினர்கள் புகார் தெரிவித்துள்ளனர்.